மனமற்ற நிலையில் இருந்தால் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கண்டினியூ பண்ணுறதா இல்லை மனமற்ற நிலைக்கு நம்ம முயற்சி பண்ணுறதா, இது ஒரு சந்தேகம். ரெண்டாவது இன்னொன்று வந்து எல்லா தியானமும் வந்து மனமற்ற நிலைக்கு கூடிய ஒரு பயிற்சியாக அப்படின்னு கருது. அது சரியாக தப்பானு எனக்கு தெரியல. இல்லை, எல்லா தியானமே மனசை வச்சு தான் பண்ணுறோம். மனசை கடந்து தியானமே பண்ண முடியாது. மனதினுடைய வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுறோம். அவ்வளோதான். அது வந்து அலைபாயிர தன்மையை குறைச்சிக்கிறது. தன்னுடைய மனசுங்கிறது வந்து எல்லாமே தாட்டை வச்சு தான் பண்ணுறோம். தாட்டினுடைய ஒரு பரிமாணத்துக்கு போயிடும், வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது. அவ்வளோதான். மனசே இல்லாமல் தாட்டே இல்லாமல் எந்த தியானமே பண்ண முடியாது. எல்லாமே தாட்டினுடைய ஏதோ ஒரு பரிமாணம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஏதோ என்ன சொல்லிக் கொடுத்தா அதை நீங்கள் பண்ணுங்க. அது மனமற்றது மனம் இல்லாததுங்கிற பேரே கேட்டகரியே அந்த டாப்பிக்கே வேண்டாம். டாப்பிக்கே இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு சூழ்நிலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் டோட்டல் மைண்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது நம்ம டோட்டல் மைண்டு. அந்த சூழ்நிலையில் அதுவாகவே செயல்படும். என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும், தானாகவே நடக்கும். அதனால் அப்படி ஒரு மைண்டு நம்மகிட்ட இருக்குது. அது டோட்டல் மைண்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதனுடைய பேக்ரவுண்டும் நமக்கு உதவிக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நம்ம கான்சியஸ் மைண்டை வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும். அதனால் அதையும் மீறி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு டோட்டல் மைண்டுங்கிற பேரில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால் நம்மளை காப்பாற்றுற சக்தி நம்மளோடய இருந்துகிட்டு இருக்கு. அதான் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக நீங்கள் சரி பண்ணலாம். பயம் வந்துட்டா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரமாட்டேங்குது. அவன் பயம் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டு பலம் வந்துருதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து கொஞ்சம் சப்மிட் ஆகணும். நம்மளை காப்பாற்றுறதுக்கு டோட்டல் மைண்டு ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கைக்கு போயிட்டுன்னு சொன்னால் அது இருக்கிறது நம்ம எடுத்துருவோம். சும்மா நம்பிக்கைக்காக நீங்கள் எடுத்துக்கிறோம். அதை ரொம்ப ரியலைஸ் பண்ணாலும் கூட நம்மளை காப்பாற்றுற சக்தி நமக்குள்ளே இருக்குது. அந்த சக்தியை நம்பிடுங்க. அந்த சக்தி மேலே நம்பிக்கை நம்பினா நீங்கள் கடவுளை கூட நம்பிக்கலாம். கடவுள் நமக்கு உதவி பண்ணுவார் கூட நம்பிக்கலாம். நீங்கள் கடவுளை நம்புறது ஒன்று தான், டோட்டல் மைண்டை நம்புறது ஒன்று தான். ஐயா, எண்ணங்கள் தோன்ற இடத்துக்கு மேலே என்ன அனுமதிப்பு? எண்ணங்கள் தோன்ற இடமா? ஆமாங்க. இப்போ எண்ணங்கள் தோன்ற இடம் நம்மளுடைய பிரெயின்ட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு வந்து அது எங்கே இருக்குது எங்கே தோன்றுறதுங்கிறது நமக்கு வந்து நம்ம அது முக்கியம் கிடையாது. ஏதோ தோன்றுது, அதனால நமக்கு வந்து சில ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. அந்த ஃபீலிங் வந்து நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்தில் ஏற்படுது. அதனால் அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் ஏற்படுற ரியாக்ஷனை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த தாட்டை கூட நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல. தாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு நர்வஸ் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ஃபீலிங்கை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதனால் நம்ம அது எங்கே தோன்றா நமக்கு என்ன, நமக்கு தோணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது எந்த இடத்துல தோணுதுங்கிறதுனால நமக்கு அவசியம் இல்லை.